அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி மாட் எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் வந்து என்ன சம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன் செல்லிங் 45 pence ஃபார் 40 a man losses 20%. அதாவது ஒருத்தர் வந்து 45 பெண்ணை வந்து 40 ரூபாய்க்கு விற்றானா அவனுக்கு வந்து 20% லாஸ் அப்படின்னா, இஃப் ஹீ wish to மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. இப்போ சப்போஸ் வந்து அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா 20% ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னா வந்து ஹவு மெனி பென்ஸ் should be he sell for 16 rupees. அதாவது 16 ரூபாய்க்கு வந்து எத்தனை பென் விற்றானா வந்து 20% ப்ராஃபிட் ஆகிடுவான். இதுதான் கேள்வி. நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது 45 பென்ஸ் ஓகேங்களா, 45 பென் வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறானா, அப்போது இதில் இந்த 40 அப்படின்றது என்ன அப்படின்னா லாஸ் எவ்வளோ 20% லாஸ். அப்போது 40 தான் வந்துட்டு 80 அப்படின்னா நமக்கு தேவை என்ன 120. ஏன்னா 20% நமக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். 100லேருந்து 20% வந்து நமக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ 120% எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 140 240 அடித்தோம் அப்படின்னா 60. அப்போது 45 பெண்ணை நீங்கள் 60 ரூபாய்க்கு விற்றா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் 20% ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா. இப்போது 45 ரூபா அதோட ஒரிஜினல் ரேட் ஓகேங்களா. ஒரிஜினல் ரேட் எவ்வளோ அப்படின்னா 45 பெண்ணோடது எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா ஓகேங்களா. இப்போது நம்ம இப்போ டேரெக்டாக வச்சு கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். 15 கேன்சல் பண்ணுறேன். 15 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 3 ஓகேங்களா. இது வந்து 4. அப்போது 3 பென் ஓகேங்களா. 3 பெண்ணோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகேங்களா. 3 பெண்ணோட விலை என்ன 4. இப்போது நமக்கு என்ன 16 ஓகேங்களா. இது வந்து என்ன இன்ட்டு 4 பண்ணிங்க அப்படின்னா வந்து இது 16,000. அப்போது இதுவும் இன்ட்டு 4 பண்ணோம் அப்படின்னா வந்து 12. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ரூபாய்க்கு 12 பென் விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும். சிம்பிள். ரொம்ப இது காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.